லாட்ரி, கோயம்புத்தூரில் லாட்ரி, சேலத்தில் லாட்ரி, வேலூரில் லாட்ரி, எல்லா ஊர்லேயும் லாட்ரி. நீதித்துறை பதவி போட்டிருக்காங்க. அதாவது இந்த பிபி ஜிபிலாம் போடுவாங்க. அதாவது நான் சொல்லப்பா, ஏன்னா நான் திமுக காரன். நான் சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீதித்துறையில் இருக்கிறவர் அதாவது நெல்சன் ஒருத்தர் உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், ஒரு அட்வொகேட். அவர் பேசியிருக்காரு, இவங்களுக்கு எதிர்த்து பேசுறவங்க, ஆடு திருநவங்க, கோழி திருநவங்களாம் வந்து நீ பதவி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல ஊழல் வழக்கு இருக்கிறவங்களாம் வந்து இந்த பதவி போட்டிருக்காங்க. 325 நாள் பதவிக்கு ஒரு ஆளுக்கு 20 லட்சம், 50 லட்சம், 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு அவர் பேசியிருக்காரு. ஏன் தெரியுமா? அது நம்ம கேள்வி கேட்டோன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து இது 5 வருஷமாக நாங்கள் சரியில்லைன்னு தான் இன்னொருத்தர் கொண்டு வந்தீங்க, இதுதான் உங்கள் மாற்றமா? இது ஒரு மாவட்டத்தில் நடக்கல, அனைத்து மாவட்டத்திலையும் இந்த பொறுப்பு போடுறதுக்கு பணம் பெற்றதாக உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வந்து உளவுத்துறை செயல்படாமல் இருக்குது. தூய சக்தி, ஏன்பா தூய சக்திகளா? விஜயபாஸ்கர், இன்னைக்கு ஏகப்பட்ட பேர், அந்த 6 பேர், எஸ்ஐக்கு சுப்பையா, வேலூர் மாநகராட்சிக்கு எடுத்து குட்டி சிவராக்கி போனவர் எஸ்ஐக்கு சுப்பையா, டெண்டர் எடுத்து சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்காம இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க. நேற்று தருமபுரியில் ஒரு பொண்ணை கத்தியில் குத்திட்டாங்க. இதே திமுக ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ திமுக ஸ்டாலின் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ கேளுங்கடா, வாயை திறங்கலடா, இந்த ஊழலுக்கு வாயை திறங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு வாயை திறங்க. எங்கே தான் இருக்கிறீங்க? எல்லாருமே தயவு செய்து வாயை திறந்து கேள்வி கேளுங்க. நியாயம் எந்த பக்கத்தில் அந்த பக்கம் நில்லுங்க. தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான திருட்டு வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறது இந்த தாவேக அரசாங்கம். இதுதான் உண்மை. இதை சொன்னால், அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க திருடுறவனை கம்மி பண்ணிட்டு மொத்தமாக மேல் மட்டத்தில் இருக்கிற திருடுறானுங்க. இதுதான் வந்து எங்களோட ஐடியாலஜி.